கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டத்தை முன்னின்று நடத்தியவரும் ஆம் ஆத்மி கட்சியின் உறுப்பினருமான உதயகுமார் நடிகர் ரஜினிகாந்த் பாஜகவில் இணைவது குறித்த செய்திக்கு எதிராக தனது எதிர்ப்பை முகநூல் பக்கத்தில் கடிதமாக வெளியிட்டுள்ளார். வணக்கம், எனது பெயர் சுப உதயகுமாரன். நான் ஒரு சமூக போராளி. தாங்கள் நடித்த 16 வயதினிலே முள்ளும் மலரும் போன்ற திரைப்படங்களை பார்த்திருக்கிறேன். தாங்கள் ஒரு நல்ல மனிதர், ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் நேரடி அரசியலில் ஈடுபட இருப்பதாகவும் அது குறித்து தங்கள் ரசிகர் மன்ற தோழர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. ஓர் இந்திய குடிமகன் என்ற முறையில் தேர்தல் அரசியலில் ஈடுபடவும் அதற்கான ஆயத்தங்கள் செய்து கொள்ளவும் தங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனாலும் தமிழகத்தின் வாக்காளர் என்ற முறையில் எனது சொந்த கருத்துக்கள் சிலவற்றை தங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். தங்கள் சொந்த மாநிலமான கர்நாடகத்திலிருந்து வேலை நிமித்தமாக இங்கே தமிழகத்திற்கு வந்தீர்கள். கடினமாக உழைத்து ஓர் உயர்ந்த நிலையையும் அடைந்தீர்கள். தங்கள் நடிப்பை தமிழக இளைஞர்கள் விரும்பி தங்களை ஆதரித்து மாபெரும் வெற்றி பெறச் செய்தனர். கேளிக்கையும் வேடிக்கையும் மட்டுமே அடிப்படையாக கொண்ட இந்த உறவை மாற்றியமைத்து தமிழ் மக்களை வழிநடத்துவதற்கும் வருங்காலத்தை அமைத்துக் கொடுப்பதற்குமான அனுமதியாக தாங்கள் பார்க்கக்கூடாது. திரைப்படத்துறையினர் தமிழக அரசியலில் புகுந்து அசிங்கத்தையும் அவலத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றனர். தமிழக அரசியலில் அறிந்த அனைவரும் இதனை ஆமோதிப்பார்கள். நடிகர் அரசியல்வாதிகளையும் அரசியல் நடிகர்களையும் ஒட்டுமொத்தமாக விரட்டினால் ஒழிய தமிழினத்துக்கு விடிவு கிடையாது என கொண்டு கோடம்பாக்கத்துக்கும் கோட்டைக்குமான தொடர்பை அறுத்தெறிய என் போன்ற பலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் போது தாங்கள் பொது வாழ்வுக்கு வருவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாகிறது. தமிழ் மக்களின் இரத்தத்தை உறிஞ்சி குடித்து கொழுத்துவிட்டு மாநிலத்தின் பிரச்சனைகள் எதையும் கண்டுகொள்ளாது, எந்த பிரச்சனையிலும் ஒரு நிலைப்பாடு எடுக்காது, தங்கள் சுயநலன்களை மட்டுமே பேணிக்கொண்டு தமிழ் மக்களின் முதுகுகளில் ஏறி அரசியல் அதிகாரமும் பெற்று மக்களை தொடர்ந்து ஏய்த்து கொண்டிருக்கும் சினிமா துறையே தமிழினத்தின் முதல் எதிரி என்று நான் உறுதியாக நினைக்கிறேன். தங்கள் விடயத்திலும் இது உண்மை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். தமிழக பொது வாழ்வில் இந்த துறையினரின் ஆதிக்கம் முடிவுக்கு வராதா என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தங்களின் அரசியல் வருகை தமிழ் மக்களை பெரும் புயலாக தூக்கிச் செல்லாது என்றாலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம். பாரதிய ஜனசங்க காலத்திலிருந்தே முயன்றும் தமிழகத்தில் ஒரு கல்லை கூட அசைக்க முடியாத ஒரு மதவாத கட்சி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் சில அரசியல் மாற்றங்களை பயன்படுத்தி தங்கள் தோளில் ஏறி கரை சேர விரும்புகிறது. அதேபோல வாழ்நாள் முழுவதும் தங்களுக்காக உழைத்து தங்கள் வாழ்க்கையை இழந்து நிற்கும் ரசிகர்கள் தங்களால் ஓர் அரசியல் முக்கியத்துவம் வராதா, அதிகாரம் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கின்றனர். இவர்களை எல்லோருமே தமக்கு ஓர் அரசியல் வாழ்வை ஏற்படுத்தி கொள்ள தங்களை பயன்படுத்த பார்க்கின்றனர். இதனால் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை தாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்நாடகத்தில் காலூன்றி இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எத்தனை தலைமுறையானாலும் தலை தூக்காது. செல்லா காசான இந்த கட்சியில் சேர்ந்து தாங்கள் எங்கேயும் போய் சேர முடியாது. தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கும் நட்பெயரையும் அதன் காரணமாக இந்தியா முழுவதும் பெற்றிருக்கும் சூப்பர் ஸ்டார் எனும் புகழையும் இழந்து விடுவீர்கள். தங்களின் இனப்பின்புலம் கேள்விக்குள்ளாக்கப்படும். இந்தியர் ஒருவரை மணந்து இந்தியாவை தாயகமாக ஏற்று இந்தி மொழியினை சரளமாக பேசி 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்ட பிறகும் திருமதி சோனியா காந்தி இந்திய தலைமை பொறுப்பை ஏற்பதை பெரும்பாலான இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேபோல கன்னடத்துக்காரரான தாங்கள் தமிழகத்துக்கு தலைவராவதை தமிழர்கள் பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதனை இனவரி என்று தாங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நடிகர் ராஜ்குமார் விவகாரம் முதல் எத்தனையோ பிரச்சனைகளில் தாங்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடுகள், நதிகள் இணைப்புக்கு 1 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கிய தாங்கள் தமிழ் மக்கள் இன்னல் களைய எதுவும் செய்யாத நிலை என பல விடயங்கள் மக்களால் பேசப்படும், அலசப்படும். இம்மாதிரியான பல கேள்விகளுக்கு தாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவில் தமிழர்கள் மத்தியில் பேசிய நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் தமிழர்களுக்கு இப்படி அறிவுரைத்தாள். நீங்க பார்க்குறீங்க, ஆக்ட் நல்லா செய்கிறோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டு போங்க. கோவிலுக்குள் போறீங்க, சாமியை கும்பிடுங்க, மரியாதையாக வெளியே வாங்க. சாமிக்கிட்டேயே உட்கார்ந்துட்டு குடும்பம் நடத்தாதீங்க, நல்லா இருக்காது.
அதே மாதிரி எங்களை பார்த்தா அபிப்பிராயம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். அதனால நாங்க தான் பெருசுன்னும் காலம்பூரா எங்களையேவா நினச்சிக்கிட்டு இருக்கிறது. இந்த அறிவுரை தங்கள் ரசிகர்களுக்கும் பெரும்பான்மையான தமிழக தமிழர்களுக்கும் பொருந்தும். சினிமாக்காரர்கள் தலைவராவது பற்றி எம்.ஆர். ராதா அவர்கள் இப்படி சொன்னார். உங்களுடைய பணத்தாலே முன்னேறிய கூட்டம் சினிமாக்காரர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர்கள். அதை விட்டுவிட்டு எங்களை தலைவராக்கிட்டு ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த நிலைமை மக்களுக்கு வரக்கூடாது. இதையும் மீறி ஒரு நடிகர் தலைவராக விரும்பினால் ராதா அவர்கள் அறிவுரைத்தார், ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் அரசியலுக்கு வரணும். அரசியல் நடத்துறதா இருந்தால் முதல்ல ஜெயிலுங்கிற காலேஜில் போய் படிக்கணும். தங்கள் வாழ்வாதாரங்களை காக்கவும் வாழ்வுரிமைகளை மீட்கவும் வருங்காலத்தை பேணவும் தமிழகமெங்கும் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். ஏதாவது ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களோடு ஜெயிலுக்கு வாருங்கள், சேர்ந்து படிப்போம். பட்டறிவும் பாங்கான தகுதிகளும் பெற்ற பிறகு அரசியலுக்கு வாருங்கள். தங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சினிமா புகழை மட்டுமே மூலதனமாக கொண்டு பல்லக்கு தூக்கிகள் துணையோடு தலைவராக எத்தனித்தால் தங்களை கீழே தள்ள என்னால் ஆன அனைத்தையும் செய்ய நான் உறுதி பூணுகிறேன். தங்களின் பிரபலம், பணபலம், படைபலத்தில் ஒரு விழுக்காடு கூட எனக்கு கிடையாதுதான். ஆனால் தமிழன் எனும் செருக்கும் தமிழினம் காக்க விரும்பும் அடிவயிற்று நெருப்பும் நிறையவே இருக்கின்றன. தங்கள் அன்புள்ள சுப உதயகுமாரன். இவ்வாறு உதயகுமார் கூறியிருக்கும் நிலையில் பாஜக கட்சியின் மேலிடம் தொடர்ந்து ரஜினிகாந்தை அரசியலில் இணைக்க முயற்சி எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.